கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 1 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோடு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி நேராக சுரேஷ்க்கு கால் பண்ணுறாரு. சுரேஷ் சொல்கிறாரு, கார்த்தி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரியா வந்துடுவாங்க. அவங்க வந்ததோட நான் எப்படியாவது அவங்கள கொஞ்ச நேரம் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி, ரியாவை மட்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போக வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு நேராக சுரேஷ் சொன்ன இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. சுரேஷ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரியாவும் ஐஸ்வர்யாவும் ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரியா, நீயே போயிட்டு வா. நான் மட்டும் போலீஸ்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கேன், 14 வருஷம் எனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்புறம் நான் வயசாகி தான் வெளியில் வருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ போய் தான் ஆகணும். அப்படி நீ போகலைன்னா இந்த சோப்பை நான் இங்கேயே உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என் அத்தை உன் கூட அப்போவே சகவாசம் வச்சுக்க வேணான்னு சொன்னாங்க. நான் தான் திமிரெடுத்து போய் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட சகவாசம் வச்சதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பா வச்சுட்ட அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ போயிட்டு இப்போ வாங்கிட்டு வரலைன்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக கார்த்தியை அந்த சுரேஷை பார்க்குறதுக்கு வராங்க. சுரேஷ் ரியான்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யாவை பார்க்குறாரு. ஐஸ்வர்யா முகத்தில் முக்காடு போட்டிருக்காங்க. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த ரியாவா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் தான் அந்த ரியா. நீ அந்த சிப்பை கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து போ அப்படின்னு சொல்ல, சுரேஷ் சொல்கிறாரு, மேடம், சிப்பு என்னுடைய பேக்கில் இருக்குது, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிகிறாரு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா பக்கத்தில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ சுரேஷ் சிப்பை எடுக்கிற மாதிரி ஒரு கயிறு எடுத்து டக்குன்னு ஐஸ்வர்யாவை கட்டுறாங்க. ஐஸ்வர்யா செம்ம அதிர்ச்சியாகி, ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நான் எப்பேற்பட்டவன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் ரியான்னு நினச்சிக்கிட்டு நீ கயிறு எடுத்து கட்டுற, நான் ரியா கிடையாது, என்னை விடுடா அப்படின்னு. அப்போ சுரேஷ் கேட்குறாரு, நீ ரியா இல்லைன்னா வேறு யார் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரியாவை காமிக்கிறாங்க. ரியா நினைக்கிறாங்க, அடப்பாவி, இந்நேரம் நான் மட்டும் தனியாக வந்திருந்தா என்னை இந்நேரம் பிடிச்சிருப்பில்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்தில் கிடக்கிற ஒரு கட்டையை எடுத்துகிட்டு சுரேஷோட தலையில் சுரேஷுக்கு தெரியாமல் அடிச்சிடுறாங்க. சுரேஷ் தலையை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுகிறாரு. அப்போ நம்ம ஐஸ்வர்யா கேட்குறாங்க, ஏண்டி வரத்துக்கு இவ்வளோ நேரம்? அவன் என்னைய கட்டையால் அடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த சிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துலேருந்து போயிடுவோம் அப்படின்னு. அப்போ சுரேஷோட ஃபோனுக்கு கால் வருது. அப்போ ஐஸ்வர்யா அந்த ஃபோனை எடுக்கிறாங்க. பார்த்தா அதில் கார்த்தியோட நம்பர் இருக்குது. இதை பார்த்து ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, இதில் கார்த்தியோட நம்பர் இருக்குது, கண்டிப்பாக கார்த்தி தான் இவனை இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இவன் பையிலேருந்து ஃபஸ்ட்டு அந்த சிப்பை எடுக்கணும் அப்படின்னு. ரியா அந்த சிப்பை எடுக்கிறாங்க. எடுத்து இந்தா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துலேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ சுரேஷ் மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த இடத்துல காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு சுரேஷ் எங்கேன்னு தேடுறாரு. அப்போ பார்த்தா ஒரு இடத்துல சுரேஷ் மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு கார்த்தி ஷாக் ஆகி ஓடி போய் சுரேஷை தூக்குறாரு. சுரேஷ் மயக்க நிலைமையில் இருக்காங்க. அப்போ கார்த்தி சுரேஷ் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சுரேஷ் கொஞ்சம் கூட கிளம்பவே இல்லை. அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு போலீஸ் வண்டியும் வருது. போலீஸ் வண்டி நிப்பாட்டிட்டு அதுலேருந்து போலீஸ் இறங்கி வராங்க. நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, சுரேஷ் சொன்ன நேரத்தில் நான் இங்கே வந்துட்டேன். பார்த்தா சுரேஷ் மயக்கம் போட்டு கிடக்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க சுரேஷை அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க சுரேஷை அடிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஒரு போலீஸ் ஓடி போய் வண்டியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு நேராக கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி வாட்டர் பாட்டிலில் திறந்து
சுரேஷோட முகத்தில் தண்ணி தெளிக்கிறாரு. சுரேஷ் மயக்க நிலைமையிலேருந்து தெளிகிறாரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சுரேஷ் என்னாச்சு, எப்படி மயக்கம் மட்டும் கிடக்குறீங்க அப்படின்னு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரியாவை இந்த இடத்துக்கு வர சொன்னேன். அந்த ரியா என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தா. அந்த சிப்பை வாங்குறதுக்கு நான் சிப்பை எடுக்கிற மாதிரி டக்குன்னு அந்த ரியாவை கயிறால் கட்டி போட்டேன். அப்போ திடீர்னு இன்னொருத்தவங்க என் பின்னாடியால் வந்து கட்டையால் அடிச்சிட்டாங்க. வலி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு போலீஸ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிற, 2 லேடிஸ் வந்தாங்களா அப்படின்னு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, ஆமாம் சார், 2 லேடிஸ் தான் வந்தாங்க. 2 லேடியும் சேர்ந்து தான் அந்த சிப்பை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி உனக்கு அவங்கள அடையாளம் தெரியுமா அப்படின்னு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, இல்லை சார், பின்னாடியால் அடித்தது தான் ரியா. எனக்கு முன்னாடி இருந்தவங்க ரியா கிடையாது. அதனால் கண்டிப்பாக அந்த ரியாவுக்கு யாரோ ஒரு லேடி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அடையாளம் தெரியுமா அப்படின்னு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, அந்த லேடி கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னு, ஆரஞ்சு கலர் பேக் வச்சுருந்தாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. ஆரஞ்சு கலர் சாரீ கட்டியிருந்தாங்க அப்படின்னும் சுரேஷ் சொல்கிறாரு. இதை கேட்ட கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் சொல்கிறாங்க, கார்த்தி, ரியாவுக்கு ஏதோ இன்னொரு லேடி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன துப்பு கிடச்சிருக்கு. அந்த லேடியை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த ரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சுரேஷ் நேராக அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி அந்த ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பாத்தியா, நீ சாதாரண விஷயம்னு நினச்ச. அந்த சாதாரண ஃபோட்டோகிராஃபரை உன்னை ஈஸியாக பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். ஆனால் நீ இது தெரியாமல் அவனை சந்திக்கிறதுக்கு என்ன அனுப்பி வைக்கிற. நீ மட்டும் வராமல் இருந்திருந்தா அவன் என்னையை பேக் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருப்பான் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, அதான் நான் வந்துட்டேனே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் உன் சிப்பு கிடச்சிருச்சுல்ல, அந்த சோப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த சோப்பை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு, சரி ஏதோ டூப்ளிகேட் சாவி செய்ய தெரிஞ்சவனை தெரியும்னு நீ சொன்னியல்ல, எங்கே வா போகலாம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, உன்னையை என் கூட வர வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இது உன் பிரச்சனை. டூப்ளிகேட்டு சாவியை செய்யுவியோ செய்யாமோ போவியோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ சரியான நம்பிக்கை துரோகியாக இருக்கா. நம்மக்கிட்ட மட்டும் வேலை ஆக வேண்டிய நேரத்துக்கு மட்டும் பழகிட்டு அவள் வேலையை முடிச்சுட்டு போகிறா. சரியான ஆள் தான், இவளை நம்பக்கூடாதுன்னு அத்தை அப்பையே வான் பண்ணாங்க. நான் தான் சொன்ன பேச்சு கேட்காம இவ கூட சகவாசம் வச்சுக்கிட்டேன். இவ கூட சகவாசம் வச்சுக்கிட்டதுக்கு எனக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த நேரம் ராஜேஸ்வரி கால் பண்ணி ஐஸ்வர்யா கிட்டே கேட்குறாங்க, ஐஸ்வர்யா என்னாச்சும்மா, டூப்ளிகேட்டு சாவி செய்ய போகிறேன்னு அந்த ரியா கூட போனேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா அவன் நல்லா என்னை ஏமாற்றிட்டாமா, டூப்ளிகேட்டு சாவி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் போலீஸில் பிடிச்சு கொடுக்க பார்த்துட்டாமா அப்படின்னு. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, அப்படி என்னடி ஆச்சு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா இவ ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்காக போனான். அப்போ என்னுடைய சோப்பு டப்பாவை வாங்கி வச்சுக்கிட்டு அதை போய் வாங்கிட்டு வந்தாதான் இந்த சோப்பு டப்பாவை கொடுப்பேன் அப்படின்னு என்னை மிரட்டினான். நானும் வேறு வழியே இல்லாமல் அவள் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு நேராக போனேன். ஆனால் அங்கே ஒருத்தன் என்னை கட்டையால் அடித்து கயிறால் கட்டி போட்டுட்டான். அந்த ரியா வந்ததுனால தப்பித்தேன், இல்லைன்னா அவ்வளோதான், இந்நேரம் நான் போலீஸில் சிக்கியிருப்பேன் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த ரியா கிட்ட பழகும் பொழுது கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நீதாம்மா அந்த ரியா பக்கத்துலேயே இருக்க, அதனால் நீ அவகிட்ட பழகிறதையும் கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்டி, அந்த வைரம் மட்டும் நம்மளுக்கு கைக்கு கிடச்சிச்சின்னா அவளை அந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த வைரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவள் தான் அந்த வைரம் இருக்கிற இடத்தையே சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா அவகிட்ட கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க, அந்த வைரம் கதையும் பொய்யா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு. ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, பொய்யா மட்டும் இருந்துச்சுன்னா அவளை இப்போவே நான் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க.
தீபா வந்துட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. என்ன வேண்டுறாங்கன்னா, கடவுளே, என் அத்தைக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குது? எங்கள் அத்தை ஆரம்பத்தில் என்னை ஏற்றுக்கலை, ஆனால் இப்போ என் அத்தைக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் ஏன் என் அத்தையை மட்டும் இவ்வளோ தண்டிக்கிறீங்க? எங்கள் அத்தை எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காங்க, எல்லாரையுமே அவங்களுடைய குடும்பமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஏன் நீங்கள் மட்டும் அவங்கள இப்படி தண்டிக்கிறீங்க? டாக்டர் சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தீபா குருஜி சொன்ன அந்த பரிகாரத்தை யோசிக்கிறாங்க. அப்போ தீபா நேராக அம்மனை பார்த்து, இங்கே பாருங்கள், என் அத்தைக்காக ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கேன். அந்த நீரில் மிதக்கிற பரிகாரத்தை என் அத்தைக்காக செய்ய போகிறேன். அதனால் கண்டிப்பாக என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எனக்கு இப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, எங்கள் அத்தை உயிரோடு திரும்பி வரணும். அது மட்டும்தான் எனக்கு தோணுது. மற்றபடி எனக்கு ஒரு எந்த விஷயமும் தேவையில்லை. எங்கள் அத்தை உயிரோட கண்முழிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்து அந்த தாலியை கார்த்திக் கையில் கொடுத்து, கார்த்திக் சார் ஏன் கழுத்தில் தாலி கட்டணும், இது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நம்ம தீபா அம்மன் கிட்டே வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கிளம்பி வெளியில் வராங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, எங்கம்மா கிளம்பிட்ட அப்படின்னு. அதுக்கு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, அப்பா, அந்த அபிராமிக்கு இன்னும் உடம்பு சரியாகலப்பா. டாக்டர் எல்லாருமே அவங்க பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப அந்த அம்மா என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. ரொம்ப நல்ல எண்ணத்தில் உள்ள அம்மா. அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீட்டில் ஆனந்த் இருக்கான்னு அவன் பண்ண அந்த 2வது கல்யாணம் தான். அந்த ரியா தான் ஆனந்தை அவள் வலையில் சிக்க வச்சு அந்த சொத்தையெல்லாம் திருடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கா. இது தெரிஞ்ச கார்த்தி அந்த ரியா எப்படிப்பட்டவன்னு ஆனந்திக்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டான். இதனால் கோவப்பட்ட அந்த ரியா அபிராமியை சுட்டுட்டா. அதனால தான் அபிராமிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அபிராமி குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தான் அவங்க இத்தனை நாளும் இருந்திருக்காங்க. அதனால தான் கார்த்தி என்னுடைய கம்பெனியில் சாதாரண லேபராக வேலை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு. அப்போ ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இது தெரியாமல் தான் நீ அவரை லவ் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா, நடந்து முடிஞ்ச விஷயத்த இதுக்கப்புறமும் பேசி என்ன பண்ணுறது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, ரம்யா பொழைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சுயநலமும் இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா, அந்த அபிராமி கிளம்பி வந்தால் தானே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நீ எப்போ கார்த்தியும் தீபாவும் கல்யாணம் ஆகிட்டுன்னு தெரிஞ்சியோ அப்போவே நீ வந்துட்டு கார்த்தியை மறந்துட்ட. ஆனால் இந்த காயத்தை போக்க உனக்கு உடனேயே கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, அப்பா, நான் கார்த்தியை தவிர்த்து வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையோட அந்த தீபாவோட கதை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் கார்த்தியோட குடும்பத்துக்குள்ளே போயிட்டு கார்த்திக்கிட்டையும் அபிராமிக்கிட்டையும் பாசமாக இருக்கிற மாதிரி நடித்து அந்த வீட்டில் நான் மருமகள் ஆகிருவேன்ப்பா. உங்கள் கனவு கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன ரம்யா யோசிக்கிற அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா, அடுத்தடுத்து தீபாவோட குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, தீபாவோட குடும்பத்துக்காக நீ இவ்வளவு நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாப்பா, தீபாவோட குடும்பம் நம்ம குடும்பம் வேறையா, ரெண்டுமே ஒரே குடும்பம்தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும், சரிம்மா, நீ போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு அப்படியே அபிராமியை பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் கிளம்புறாங்க. அப்போ நம்ம தீபா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, சொல்லு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் கோயிலில் இருக்கேன், வர முடியுமா அப்படின்னு. அப்போ ரம்யாவும், சரி வரேன் தீபா அப்படின்னு சொல்லிட்டு
நேராக கோயிலுக்கு வராங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரம்யா நேராக அந்த கோயில் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு தீபாவை பார்க்குறாங்க. அடியே தீபா, நீ எதுக்காக இப்படி சோகமாக இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசில் ஓடுறது ஒரே விஷயந்தான், அபிராமிக்கு இப்படி ஒரு நிலமை, அபிராமியை காப்பாற்றணும் அப்படின்னு. எனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்போ அபிராமி உயிர் பொழைச்சி வந்திருந்தா நீ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்க ஒத்துருக்க மாட்ட. ஆனால் அபிராமியோட உயிர் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால் கண்டிப்பாக நீ இந்த பரிகாரத்தை செய்வ. இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உன் உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும். அப்படி ஆபத்து வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து ஏன் மேலே தான் சந்தேகப்படுவாங்க. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா நேராக கோயிலுக்குள்ளே வந்துட்டு தீபா அப்படின்னு கூப்பிட தீபா ரம்யாவை பார்த்துட்டு வா ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா இப்படி கோயிலே உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ரம்யா, அத்தைக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு தீபா, நேற்று ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ அத்தையோட உடம்புல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, அத்தையோட உடம்புல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாருமே மிஷின்னால தான் அத்தை உயிரோடு இருக்காங்க. அந்த மிஷின் இல்லைன்னா அத்தை வந்து இந்நேரம் இறந்துருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் கண் கலங்கி போயிருக்காரு. அவர் ரொம்ப அழுகிறாரு. அவரை சமாதானப்படுத்த என்னால் முடியலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இதை நினச்சே நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? இங்கே பாரு, கண்டிப்பாக உன் அத்தைக்கு சரியாகிரும். எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, நான் உன் அத்தைக்காக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அது எல்லாத்தையுமே கார்த்திக் சார் கேட்டுட்டாரு. டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இதை தான் சொன்னாங்களாம், அத்தையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி தீபா, அதுக்காக நீ என்ன பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா, என்ன ரம்யா தெரியாத மாதிரி கேட்குற? 2 நாளைக்கு முன்னாடி அந்த குருஜியை பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த குருஜி சொன்ன பரிகாரத்தை செய்ய போகிறேன், அதனால அத்தை கண்டிப்பாக உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீ என்ன முட்டாளா? ஈஸியாக இப்படி யோசிக்கிற? இங்கே பாரு, உங்கள் அத்தை மறுபடியும் உயிர் பிழைக்கணும் அப்படின்னா எப்படி நீ இந்த பரிகாரத்தை செய்ய முடியும்? நீ மட்டும் இந்த பரிகாரத்தை செய்கிற அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்கினா நீ சாகரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது தீபா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்கள் அத்தை உயிரோடு திரும்பி வந்தால் போதும். நான் செத்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அத்தை இறந்தா என் குடும்பத்தோட ஆணி வேறே போன மாதிரி. அதனால் எங்கள் அத்தை உயிரோடு இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாட்டேன். நான் தான் உன்னைய அந்த குருஜிக்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அங்கே கூட்டிகிட்டு போனதுனால தான் உனக்கு இந்த பரிகாரத்தை பற்றி தெரியும். அப்படி நான் கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தா இந்த பரிகாரத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அதனால் நீ இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம். நீ இந்த பரிகாரத்தை செஞ்சு உனக்கு ஏதாவது ஆகி போயிருச்சுன்னா உன் குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால் இந்த பரிகாரத்தை நீ செய்ய வேணாம். கார்த்தி உன் மேலே அவ்வளோ உயிராக இருக்கார். இப்போ உனக்கு ஏதாவது ஆகி போயிருச்சுன்னா கார்த்தி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்வேன், அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, உன்கிட்ட பேசி கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, தீபாவோட மனசை எந்த அளவுக்கு குழப்பணுமோ அதை குழப்பியாச்சு, இனிமே தீபா என்ன பண்ணுறான்னு நம்மளும் பார்ப்போம் அப்படின்ட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, இந்த பரிகாரத்தை செஞ்சால் கண்டிப்பாக ரம்யாவுக்கு தான் கெட்ட பேர் கிடைக்கும். அதனால் ரம்யாவுக்கு கெட்ட பேர் கிடைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு தீபா யோசிக்கிறாங்க. அப்போ தீபா நினைக்கிறாங்க, சரி நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அதை ரம்யாவுக்கு அனுப்பிடுவோம். நம்மளுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ரம்யாவை சந்தேகப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம தீபா நினைக்கிறாங்க. நேராக ஒரு வீடியோவை எடுக்கிறாங்க. என்னென்னா, இது மாதிரி நான் தீபா பேசுகிறேன்,
அத்தையோட உயிர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்குது. அத்தை எனக்கு அம்மா மாதிரி. அத்தையோட உயிரை காப்பாற்றணும்னா ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு குருஜி சொன்னார். அதனால் நான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறேன். இது மாதிரி தண்ணிக்குள்ளே இறங்கி மிதக்க போகிறேன். அப்படி மிதக்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அதுக்கு காரணம் யாருமே கிடையாது, முழுக்க முழுக்க நான் தான் காரணம். எங்கள் அத்தை உயிர் பிழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பரிகாரத்தை செய்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக கார்த்திக்கிட்ட காமிங்க. நான் இறந்தா கண்டிப்பாக நீங்கள் யாருமே கவலைப்படக்கூடாது. அத்தை கண்டிப்பாக உயிர் பொழைச்சிருவாங்க. ஒருவேளை அத்தை இறந்தா நானும் உயிரோடு திரும்பி வரமாட்டேன். ஒருவேளை நான் இறந்து அத்தை உயிர் பொழைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த வீடியோவை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே ரெக்கார்டு பண்ணி நேராக நம்ம ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா காரில் போகும் பொழுது என்ன இது தீபா கால் பண்ணுறா அப்படின்ட்டு ரம்யா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு தீபா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா உன் மேலே யாருமே பழி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு என்ன பழி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்ய போகிறேன். இந்த பரிகாரத்தை செஞ்சதுனால கண்டிப்பாக யாருமே உன் மேலே பழி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு தீபா, இந்த பரிகாரத்தை செய்யாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறேன், கொஞ்சம் கூட காதலை வாங்க மாட்டேங்கிறேன். இங்கே பாரு, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட உயிரை தான் முக்கியம். நீ இந்த பரிகாரத்தை செஞ்சு உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, அதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா எங்கள் அத்தையோட உயிர் தான். எங்கள் அத்தை உயிரோடு இருந்தாலே எனக்கு அது போதும். நான் இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்ல உடனேயே ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதில் தீபா வந்துட்டு இந்த பரிகாரத்தில் எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நான் மட்டும்தான், வேறு யாருமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு தீபா பேசியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம ரம்யா காதில் வாங்குறாங்க. உடனேயே ரம்யா வந்துட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா அந்த வீடியோவை பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா இப்படி ஒரு முட்டாள்தனப்பான வீடியோவை எனக்கு அனுப்பியிருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு நீ காதில் வாங்கினியல்ல, ஒருவேளை நான் இறந்துட்டா இந்த வீடியோவை என் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட காமி, முக்கியமாக கார்த்திக் சார் கிட்ட காமி. அப்போ தான் கார்த்திக் சார் கொஞ்சமாவது நிம்மதியாவார். இல்லைன்னா யாராவது என்னைய கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைப்பார். இங்கே பாரு ரம்யா, இந்த வீடியோவை நீ கார்த்திக் சார்கிட்ட காமிச்சிரு, ஒருவேளை என் உயிர் ஆபத்தில் இருந்தா அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இல்லை தீபா என்னால் முடியாது, உன்னுடைய இந்த பரிகாரத்துக்கு நான் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இந்த பரிகாரத்துக்கு எனக்கு உதவி பண்ணலைன்னா. அப்போ ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, நீ மட்டும் இந்த பரிகாரத்துக்கு எனக்கு உதவி பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் யாரையாவது கூட்டு இந்த பரிகாரத்துக்கு உதவி பண்ண சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்ட போல, ஒருவேளை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னாலும் நீ கண்டிப்பாக யாரையாவது கூப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய முடிக்கிறதுக்கே கேட்பேன். அதனால் நானே இந்த பரிகாரத்துக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும், ரம்யா என்னை மன்னிச்சிடு, உன் மேலே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இது எல்லாம் எதுக்கு, உன் அத்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தானே, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு ரம்யா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரம்யா அந்த வீடியோவை பார்க்குறாங்க. வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வீடியோவை நீ எனக்கு அனுப்பியிருக்க, ஒருவேளை நீ உயிரோட வெளியில் பொழைச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன். உன்னை கண்டிப்பாக நான் தண்ணிக்குள்ளேயே வச்சு தீர்த்து கட்டிடுவேன். நீ செத்துட்டியன்னா இந்த வீடியோவை உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட காமிச்சு நான் நல்லவ மாதிரி பழகி உன் அத்தையோட மனசில் இடம் பிடிச்சி அப்புறம் கார்த்தியோட மனசுலையும் இடம் பிடிச்சி அந்த தாலியை என் கழுத்தில் வாங்கிப்பேன். தீபா, கண்டிப்பாக இனிமே நீ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு எங்கள் அத்தைக்காக இந்த பரிகாரத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன், எங்கள் அத்தையோட உயிர் மறுபடியும் திரும்ப வரணும் அப்படின்னு தீபா சொல்லிவிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தீபா வீட்டுக்கு வரும் பொழுது
தீபாவோட முகம் வாடி போய் இருக்கிறத பார்த்துட்டு மீனாட்சி கேட்குறாங்க, தீபா எனக்கு என்னமோ சரியில்லை. நீ 2 நாளாக உன் முகத்தை இப்படி சோகமாக வச்சிருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக எங்களுக்கு தெரியாமல் நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அக்கா என்ன சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை தீபா உன் முகமே 2 நாளாக சரியில்லை. நீ ஏதோ பரிகாரம்னு சொல்கிற, அத்தையோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி புலம்புற. எனக்கு என்னமோ அந்த கெட்ட கனவு வந்துச்சு, பயமாக இருக்குது தீபா. என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அத்தை இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே அப்படின்னது மட்டும்தான் எனக்கு மன வருத்தம். மற்றபடி எதுவும் இல்லைக்கா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் என்னமோ சொல்கிறேன், ஆனால் என்னால் நம்ப முடியலை தீபா. என்னமோ உன்னை சுற்றி ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரியே எனக்கு 2-3 நாளாக தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்போ தீபா மனசில் நினைக்கிறாங்க, அக்கா நீங்கள் எனக்காக யோசிக்கிறது நல்லாவே புரியுது, ஆனால் எனக்கு அத்தை ரொம்ப முக்கியம்க்கா. நான் அத்தை எப்படியாவது உயிர் பழைக்க வைப்பேன் அப்படின்னு தீபா நினைக்கிறாங்க. அப்புறமா நம்ம மீனாட்சி வந்துட்டு தீபாட்ட எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. தீபாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அத்தைக்கு முடியலை அப்படின்னு தான் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்தியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, கார்த்திக் சார், இந்த ஜென்மத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு அத்தையை ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. அதனால் நான் அத்தையை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு நான் இந்த போராட்டத்தை தொடர போகிறேன். கார்த்திக் சார், கண்டிப்பாக நீங்கள் அத்தை கூட சந்தோஷமாக இருங்க. அத்தை நினச்ச மாதிரி ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் சார். நான் போகிறேன்னா திரும்ப வருவனோ இல்லை செத்துருவணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா ரொம்ப சோகமாக போய் பெட்டில் படுத்து தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை அந்த சுரேஷ் அடித்ததுனால உடம்பு வலி தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயோ அடிக்காத 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 ரியா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ நம்ம அருண் நேராக ரூமுக்குள்ளே வந்துட்டு, ஐஸ்வர்யா என்னாச்சு, என்ன புலம்பிக்கிட்டே படுத்து கிடக்குறேன் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா டக்குன்னு கிளம்பி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அருண் கேட்குறாரு, இங்கே பாரு, நீ வந்துட்டு ரியா ரியான்னு புலம்புன, எதுக்கு ரியா ரியான்னு புலம்புன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் ரியான்னு புலம்புனேனா இல்லையே அப்படின்னு. அதுக்கு அருண் கேட்குறாரு, நீ ரியான்னு புலம்புனது எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க, அந்த ரியானால தானே அத்தைக்கு எப்படி ஒரு நிலமை, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணியிருப்பேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணுற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, உங்களுக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிளம்பி பாத்ரூம் போகிறாங்க. அப்போ அருண் பெட்டில் உள்ள எல்லா புடவையும் மடித்து வச்சுக்கிட்டு இருக்காரு, கூடவே போர்வையும் மடித்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த தலைகாணி எடுக்கிறாரு. தலைகாணிக்கு கீழே ஒரு சோப்பு இருக்கிறத அருண் பார்க்குறாரு. சோப்பை எடுத்து அருண் பார்க்குறாரு. அதோட இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.